இல்ல உங்க மனைவிக்கு என்ன பேர்? மனைவிக்கு என்ன பேர்? இந்த வளர்ச்சி போதாது, மக்கள் இந்த நகரத்தை பயன்படுத்துற விகிதம் குறைவா இருக்குது. ஐயா, இது சங்கானை என்ற ஊர்ல பிறந்த எல்லாருக்குமே இது அவமானம். ஏனண்டா தொடர்ச்சியா பெரிய பெரிய வீடுகள் தான். ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்ன கட்டப்பட்ட வீடுகள் யார் அவரா நீங்களா முதல் காதல சொன்னது? ஒரு வளர்ச்சி அடைந்த ஊர் மாதிரி தான் தெரியுது. அவன் என்னன்னா அந்த நேரத்தில் அந்த குறுகிய சம்பளத்துக்குள்ள மிச்சம் பிடிச்சு ஆடுக்கு ஏன் 6 பேர் வந்தது? நீங்கள் என்ன விட்டு கொடுப்பீங்களா உங்களோட சொந்த ஊரை? எனக்கு இப்படியான இடத்தை பார்த்தா பிடிக்கும், விருப்பமா இருக்கு. உங்களை நாங்கள் கனடா அமெரிக்கா நீங்க கடைசியா குடும்ப சண்டை இங்க பார்த்தீங்களா? ஆஹா, இதில் 2 பக்கமுமே கமுகு மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது. நல்ல வடிவா இருக்கு. உங்களோட கதைச்சதே பெரும் பாக்கியம் அம்மா. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன். ஜெர்மனை போய் வரலாம். ஜெர்மன் பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குமா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சங்கானை என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 பகுதி பதிவிட்டிருக்கிறேன், பார்க்காதவர்கள் சென்று பாருங்க. இது 3வது பகுதி. இப்போ நான் நிற்கிற வீதி எது என்றால் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரை நகர் வீதி. இந்த பக்கம் போனால் அப்படியே மானிப்பாய் போய் யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகலாம், இந்த பக்கம் போனால் காரை நகருக்கு போகலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். ஏற்கனவே பதிவிட்ட 2 காணொளிகளையும் பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தில் இருக்கிற பகுதியை முழுமையாக உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு. அடுத்தது இந்த பிரதான வீதியினுடைய 2 பக்கம், அதாவது வீதியோரங்கள் நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதை சுற்றி காட்டியிருக்கிறேன். இந்த காணொளியில் இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தில் இருக்கிற உள்ளூரை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கே பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிறவர்கள் எங்களோட என்னென்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இந்த சங்கானை என்ற ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய கடைகள் நகரங்கள் இருக்குது. நான் ஒரு ஐயாவோட கதைக்கும் போது அந்த ஐயா சொல்லியிருந்தார், இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. அந்த நம்பி இது இன்னும் வளர்ச்சி அடையணும், இந்த வளர்ச்சி போதாது, மக்கள் இந்த நகரத்தை பயன்படுத்துகிற விகிதம் குறைவாக இருக்குது, இன்னும் அதிகமாக அதை பயன்படுத்தணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனவே நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. இப்போ நாங்கள் எந்த இடத்த காட்ட போகிறோம்ன்றதை வரைபடத்தில் சுட்டி காட்டுறோம் வாங்கோ. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், சரியா? கடந்த காணொளியில் இந்த பகுதியையும் இந்த பிரதான வீதியினுடைய 2 வீதியோர பகுதிகளையும் காட்டியாச்சு. இன்றைய இந்த காணொளியில் இந்த பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். சில வேளைகளில் இப்போ இந்த சிவப்பு கோடு இருக்கிற பகுதியை தாண்டி வெளியிலையும் சங்கானைக்குள்ளே வரலாம். ஆனால் முடிந்த அளவு நான் அதை சுற்றி காட்ட முயற்சி செய்கிறேன். இன்றைய நாளில் ஏதாவது தவற விடப்பட்டிருந்தால் சொல்லுங்க, அடுத்தடுத்த காணொளியில் அதை சேர்த்து கொள்கிறேன். சரி, இப்போ இந்த பயணத்தை தொடங்குவோம். இந்த காணொளியில் இந்த பிரதான வீதியை காட்டுறது மிக குறைவாக தான் இருக்கும். நாங்கள் குறுக்கு வீதிகளூடாக உள்ளுக்கு தான் பயணம் செய்வோம். இதில் வலப்பக்கம் ஒரு வீதி போகுது, இந்த வீதிக்குள்ளே தான் போக போகிறோம். அந்த ஐயா இந்த வீதிக்குள்ளே தான் போக போகிறோம். சரி, இந்த வீதியினுடைய 2 பக்கமும் வீடுகள் தான். இந்த வலப்பக்கம் இருக்கிற இந்த வீட்டு சூழலை பாருங்க, வாழை தோட்டம் இருக்குது, நல்லா இருக்குது. சரி, நேராக போவோம். மழை பெய்ததால் இந்த இடத்துல வெள்ளம் தேங்கி நிற்குது மக்களே. இங்கேயும் வெள்ளம் வெள்ளம். அதை விட பக்கத்தால் பாருங்க வாய்க்கால் போய் கொண்டு இருக்குது. அந்த வாய்க்கால் இதில் பாருங்க உடைஞ்சு போயிருக்குது. அதை சுத்தம் செய்யாததால் நீர் தேங்கி நிற்குது. என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. இதால் எப்படி போவோம், உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம், சரியா? இதால் வலப்பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகுது, ஆனால் அது வீடுகளுக்கு போகிற வீதி என்றதால் அதை தவிர்த்து கொள்கிறேன். அதாவது அப்படியே போனால் ஒரு வீதி முடியும், அதுக்குள்ளே நிறைய குடியிருப்புகள் இருக்கும், அதனால் அதை தவிர்த்து கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பகுதியில் நிறைய வீடுகள், நெருக்கமான வீடுகள், 2 பக்கத்தில் இருக்கிற வீடுகளும்
நல்லா இருக்குது. எப்படி சொல்லுங்க பாப்போம். பெரிய பெரிய வீடுகள், மதில் கட்டப்பட்டு ஒரு வளர்ச்சி அடைந்த ஊர் மாதிரி தான் தெரியுது. இதில் ஒரு அம்மா வர, அம்மாவோட கதைச்சு பார்ப்போம். அம்மா, இந்த இடமா நீங்கள்? இந்த ஊரா? இப்போ எங்க இது? இவ்விடமா? இது இவ்விடம் சங்கானம் தானே? நீங்கள் அங்கால இருக்கு. சீரணியில் இருக்கிறீங்க. இந்த ஊருடைய சிறப்புன்னா என்ன சொல்லுவீங்க? கூடுதலா தோட்டம் தானே. என்ன ஊரை விட்டு அங்க தூரம் போயிருக்க எவ்வளவு கவலையா இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நின்றாலும் அங்க போய் வரணும் என்ன? சரி சரி. 5:30 தான் வருவேன். சரி சரி. என்ன பேர் உங்களுக்கு? யோகம்மா. சரி அம்மா, நன்றி. உங்களை கண்ட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி அம்மா. சரி சரி. நாங்கள் இந்த வீதியால் போவோம். உண்மையிலேயே ஒரு ஊரில் இருந்து தூரமாக போய் வாழ்கிறவர்களினுடைய அந்த வாழ்க்கையில் அலைச்சல் இருக்கும். அது ஒரு சிக்கல் தான். என்ன செய்கிறது? அதால் வெள்ளப்பக்கம் போகும். இதுக்குள்ளே பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய வீடுகள். மக்களே, தொடர்ச்சியாக பெரிய பெரிய வீடுகள் தான். இதில் குறுக்கால ஒரு பிரதான வீதி போகுது. அந்த வீதிக்கு இந்த பக்கம் முதல் சுற்றி பார்ப்போம். இதில் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்? இங்கே கூடுதலாக அம்மன் கோயில்கள் இருக்குது. இன்றைக்கு அம்மாக்கள் கொஞ்சம் கூடவே இருக்கு. இந்த அம்மம்மாவோட கதைப்போம். அம்மா, கதைக்கலாமா? 2 கதைக்கலாமா? 2 கதை வாங்க. இந்த ஒவ்வொரு ஊரையும் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். அப்போ உங்கள்கிட்ட ஊரை சுற்றி பார்ப்போம்னு வந்து நாங்கள். இது எவ்விடம்? இது சங்கானி எவ்விடம்? இது ஏழாங்கட்டை. இதில் இருக்கிற கோயில் என்ன கோயில்? புவனேஸ்வரி அம்மன் கோயில். இப்போ இந்த ஊரில் எத்தனை கோயில்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? இதில் மாலாங்கால் இதால் போகணுமா? சரி சரி. நல்ல சிறப்பு தான். நீங்கள் பிறந்தது இங்கே தானே? அவர் இங்கதான், அவரும் இங்கே தான் மூலம் போட்டு. இப்போ இந்த ஊரில் வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள்? தச்சு வேலை செய்யணும், மேஜம் வேலை செய்யணும், இந்த ஆட்டோக்கள், இன்ஜின்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சரி சரி. உங்களுக்கு எத்தனை வயது இப்போ? எனக்கு 85. என்ன சொல்கிறீங்க? இளம்பிள்ளைன்னு நினைச்சேன். ஓ, அடுத்தத்தில் டாக்டர்ண்ணா 85 வயது. எப்படி பொழுது போகுது? நான் இப்போ வேர்த்தங்கள் நிம்பாக்கலாம். ஒவ்வொரு நாளும் வாரதா இங்கே? நான் இப்போ ஆட்டை காணையிலேருந்து பார்ப்பு கொண்டு வந்தேன். நான் காணையில் ஆடு வளர்க்குறீங்களா? இந்த இல்லை, இந்த மேல் இந்த வாடு உங்கால கூட்டுது, இந்த வளவுக்க ஓட்டுது. அவன் பிடிச்சி விட்டப்பெல்லாம் காணையில் பார்த்துட்டு வந்தேன். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. கனகாலமாக சொல்லுங்க. இப்போ ஆடுக்கு ஏன் ஆடுன்னு பேர் வந்தது? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அது என்னத்துக்காக இருக்கும்? மாடு, ஆடு, நாய், பூனை, கோழி, என்னத்துக்கா அப்படி பேர் வச்சது? யார் வச்சது? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. இப்போ சில வேளைகள் ஆடன்று பேர் வச்சதுக்கு இப்படி காரணமா இருக்குமோ? அந்த காலத்துல பாட்டுகள் பாடுவேன் தானே வீட்டுல. எல்லாருமே இசை அப்படித்தான் இசை உருவாகினது. எல்லாரும் தங்களுக்குள்ள பாடி, முதல் கும்மியடி பாட்டு, ஒரு குழந்தை பிள்ளைய தாலாட்டு பாட்டுல இருந்து நிறைய பாட்டுகள் இருக்குது. வயல் வெட்டைக்க பாடுறது. எனக்கு தெரிஞ்சு வயல்ல மேய்ஞ்சு கொண்டிருக்க ஏதோ புதிய உயிரினம் வந்திருக்குது. அப்ப அந்த நேரம் இருக்கு, அது ஆடன்னு தெரியாது. அப்பவே பாட்டு பாட ஆடன்னு இப்படி ஆடி இருக்குதான். அதனாலதான் ஆடன்னு பேர் வச்சேன்னு. அதான் இருக்குமா? அது காரணமா இருக்குமா? அப்படியே இருக்கும். அப்படி இருக்குமே. மாடுன்றதுக்கு என்னவா இருக்கும்? ஓடுன்றதுக்கு காரணம் என்ன சொல்லுமா? ஓடண்டே சொல்லுமா பேர் வந்தது. இந்த வீட்டுக்கு போடுவோம் மேல ஓடு. அப்ப முதல் இப்படி செய்து மேல வச்சவையா. அப்ப வீட்டுல அப்பா எல்லாரும் இருக்கேங்க. அந்த ஆண்டு சுற்றியான புயல், சரி பெரிய புயல் வந்த உடனே மேலே இருந்து அந்த அது வந்து கீழே கலண்டு விழுகிற கட்டத்துல இந்த படியன் கீழே நின்றுதான். அப்ப அப்பா சொன்னாரா, ஓடு ஓடு என்று சொல்ல. அப்ப மேலே இருந்து கீழே வந்தது என்ன? ஓடல, கல்லுதான் வந்தது. அப்ப அந்த படியன் இப்படி பார்த்த உடனே அது விழுந்து நொறுங்கின அப்புறம்தான் இதுக்கு பேர் ஓடான்னு தான், அதான் ஓடுன்னு பேர் வந்தது. ஆனா ஆட்டுக்கதை நல்லா இருக்கு. ஆடு ஓடு
நாடுன்றது என்ன வந்தது? நாட்டு யாரு இங்க வாடா இங்க புதுநாங்கடா சரி 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 சரி. இப்போ நாங்கள் இதால எங்கே போகலாம்? இப்போ வைரவர் அடிக்கால போய் அங்காலையும் சங்கானையா? அங்கால மாவுண்டா வைரவ கோயில் இந்த சங்கானைக்குள்ளேயா வருது? இதுல போ அங்கால வைரவர் அது சங்கானைக்குள்ளே தான் வருது. சரி, உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? பாக்கியம். பாக்கியம். உங்களோட கதைச்சதே பெரும் பாக்கியம் அம்மா. என்ன நீங்க சிரிக்கிறீங்க? நான் உண்மையா தான் சொல்றேன். அது என்ன சொல்லுங்க, அந்த புன்னகை தான் எல்லாரையும் மகிழ வைக்கணும். நான் உங்களோட கதை கேட்க நீங்கள் சொல்லி கொண்டு இருந்தா இப்படி இருக்கும், நல்லா இருக்குமா. நாங்களே இம்மடியும் போயிருப்போம், எங்கேயோ போயிருப்போம். தென்னை இந்த பாட்டி இப்படி இருக்கான்னு. ஆனா பாட்டி என்ன இப்படித்தான் இருக்கணும், செல்லமா கதைக்கணும், அன்பா கதைக்கணும். மழலை குரல் என்ன மழலையா சிரிக்கிறீங்க. சரி, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. பாக்கியம், நன்றி. அதாவது கதைச்சது பாக்கியமா இருக்கு. அப்போ என்ன அனுப்ப போறீங்க? என்ன அனுப்ப இதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கே இருந்து கேட்பாங்க. இந்த பாட்டிமார் 80 வயது தாண்டி நாட்களை அங்கே அனுப்ப சொல்லி. அப்போ உங்களை நாங்கள் கனடா, அமெரிக்கா பாட்டியை நாங்கள் கனடாக்கு அனுப்ப போகிறோம். என்ன அனுப்பிவிட்டேன். சரி பாட்டி, உங்களை கண்டு கதைச்சதுல எனக்கு மகிழ்ச்சி. சரி, நன்றி. இந்த கோயில் உள்ள போய் பார்க்கலாமா? சரி, அதை விட்டுட்டு போயிடுவோமா? உண்மையிலேயே இந்த நடை பாதை அல்லது கோயிலுக்கு போற பாதையில 2 பக்கமுமே கமுகு மரங்கள் நடப்பட்டு இருக்கிறது. நல்ல வடிவாயிருக்கு, உண்மையா நல்ல வடிவாயிருக்கு. கோயிலுக்குள்ள ஒரு பெரிய மரம் நிக்குது. அதான் இந்த கோயில் உருவாகினதுக்கு அந்த மரம் தான் காரணம். அதனால் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். சில இடங்கள் அப்படி எல்லாம் இருக்காது, எல்லாம் அழிச்சு விட்டுருவார்கள். மரமாக கோயிலுக்குள்ள மரம் நிற்பான் ரெண்டு அழிச்சு விட்டுருவார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் கோயில் ரெண்டா இருக்கணும். அந்த கோயிலை எப்படி உருவாக்கினார்களோ அதுக்கான அடையாளம் இருக்கணும். ஒரு மரத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டதுன்னு சில கோயில்களுக்கு போகும்போது சொல்லுவார்கள். ஆனால் பிறகு பார்த்தா அந்த கோயிலடியில் அந்த மரமே இருக்காது. அந்த மரம் எங்கேன்னு கேட்டால் அது தம்பி இந்த கோயிலை பெருசாக கட்டுறதுக்காக வெட்டி போட்டோம்னு சொல்லுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய மரம் நிற்குது, உள்ளுக்கு போக முடியாது. இதால் மற்ற பக்கத்தால் போய் பார்ப்போமாங்கோ. அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம். அம்மா, ஆடு நிற்குது இங்க. சரி சரி, பாட்டு பாடட்டா இருக்கா? சிங்கின மணி ஆடுதில்ல. சரி பாருங்க, இதுதான் கோவிலினுடைய பின்பகுதி. போமடாடே. ஆனால் உண்மையின்படி இந்த கோயிலை கட்டுறேன்டா இங்கே வரைக்கும் கட்டி இப்படி தான் கட்டி இருப்பினும், ஆனால் அதை கட்டாமல் தவிர்த்திருக்கணும் இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது. அவ்வளோ பெரிய ஆலமரம் பார்த்தீங்களா? ஆலமரமா இது? ஆலமரம் தான், ஆனால் ஆலமரம் தான். சரியா, இதுதான் கோவிலினுடைய பின்பகுதி. இந்த ஊரில் அம்மன் கோயில்கள் கூட, சண்டிலிப்பாய், சித்தங்கேணி, சங்கானை போன்ற இடங்களில். சரி, நாங்கள் பிரதான வீதிக்கு போய் பிரதான வீதியால் மற்ற பக்கம் போவோம். அந்த பாட்டி சொன்னவா இல்லை, அதுக்குள்ளே ஒரு வைரவர் கோயில் இருக்குண்டு, அந்த பகுதிக்கு போவோம். அடுத்தது என்னென்னா, அந்த பாட்டியோட கதைக்கும் போது அந்த பாட்டி எவ்வளோ புன்முருகலோட கதைச்சவா பார்த்தனீங்க தானே. நான் அந்த பாட்டிக்கு சொன்னேன் இல்லை, பாட்டி இப்படி தான் இருக்கணுமெண்டு. அந்த பாட்டின்ற முகத்துக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். சில பேர் எடுத்தறிஞ்சு கதைப்பார்கள். இப்போ என்ன தேவைக்கு போகிறோம்ன்றது தெரியாமல் கூட சில பேர் நடந்து கொள்ளலாம். நிறைய இடங்களில் அப்படியான சிக்கல்கள் இருக்குது. இப்போ நாங்கள் காணொலி பதிவை வச்சு சொல்லல, சில இடங்களுக்கு போய் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வீதியால் போகிறோம், இடம் தேடி போகிறோம்டா, இடம் தேடி போகும்போது பாட்டி இதில் அவற்றை வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் இப்படி ஒன்று வீடு நின்று வேணும். ஆனால் நல்லா கதைப்பினுமா வேல், அது கதைக்கிறதுக்கு விரும்ப மாட்டேனுமா, அல்லது அது அவர்களுடைய பழக்கத்தில் இருக்காது. ஆனால் இந்த பாட்டி எங்களோட எப்படி கதைச்சவா பார்த்தீங்க தானே, இப்படி தான் இருக்கணும். சரியா, இனி நாங்கள் பிரதான வீதிக்கு போகணும். இதுக்குள்ள என்ன? சரி போவோமா? சரி பாட்டி, நன்றி நன்றி. பார்த்தீங்களா, இனி
எங்கே இதால் போனால் வைரவர் கோயில் ஒன்று இருக்காம். வைரவர் கோயிலை போய் பார்ப்போம். இதில் ஒரு கோயில் இருக்குது. என்ன பேர்? கப்பண்டா வைரவர் கோயில். இதுதான் அந்த கப்பண்டா வைரவர் கோயில். இதுதான் இதில் இருக்கு கோயில். இங்கே இருக்கு கப்பண்டா வைரவர் கோயில். இதில் முன்னுக்கு பாருங்க பனங்கூடல். எனக்கு இப்படியான இடத்தை பார்த்தா பிடிக்கும், விருப்பமாக இருக்குது. இப்போ இந்த பனை மரங்களை அடிப்படையாக கொண்ட இடங்கள்லேயே எவ்வளவு சுற்றுலா இடங்களை அமைக்கலாம் என்ன. ஆனால் அதெல்லாம் இப்போ ஏன் செய்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியலை. உண்மையாக அவ்வளோ முயற்சி செய்து எவ்வளவோ செய்யலாம். சரி, இதால் வேலை பக்கம் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். கொஞ்சம் தூரம் தானே, கணக்காக போக தேவையில்லை. சின்ன தங்கச்சியாக்கள் போயிடும். இதில் பாருங்க ஒரு வீடு கட்டி இடையில விடப்பட்டிருக்குது, எல்லாம் சேதப்பட்டு போயிருக்குது. பாப்போம் இதில் பெயர் பலகைகள் என்று எழுதியிருக்குன்னு பாப்போம். சுத்தீஸ் அகாடமி என்று எழுதியிருக்கு. ஊருண்ட பேரை காணையில். ஓ, இங்கே பாருங்க, இந்த மதில் பக்கத்தை பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்களா? ஆஹா, எப்படி சிறப்பாக இருக்குன்னு. அதில் என்ன எழுதியிருக்குன்னு, மரக்கண்டு பிடுங்குபவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி தான் போடணும். வேணும்னா சில பேர் வந்து அப்படி இப்படியும் கொண்டு போடுவீங்க பார்ப்போம். சரி, நாங்கள் திரும்புவோம். இந்த சந்தையில் திருப்பி கொண்டு வருவோம். இங்கால போவோமோ. நல்ல வடிவாக இருக்குல்ல. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமென்ற பிறகும் பிடிங்கினா கட்டாயம் எடுக்கணும். எடுக்காம விடாதேங்க, சட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓம் சக்தி என்று தான் நீங்கள் கூடுதல் அமைச்சக்கர வண்டிகள் இருந்து எல்லாத்துலேயும் எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஊரில் அம்மன் கோயில்கள் கூட. தாத்தா தாத்தா இதாலேயும் போகலாம் அந்த பக்கம். நாங்கள் இதால் போவோம். கான்கிரீட் வீதி போடப்பட்டிருக்கு. பாருங்க, வீதியின் 2 பக்கமுமே வீடுகள் தான். பந்தல் சேவை. சரி, நாங்கள் குறுக்கு பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வீதியால் வேலை பக்கம் போவோம். இந்த வீதியில் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. சங்கானேன்னு தான் எழுதியிருக்கு. வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. சங்கானை கிழக்கு. இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். அப்படியே நீங்கள் வேலை பக்கமே பார்த்து கொண்டு வாங்க. வெள்ளை வீதி சங்கானை.
நாங்கள் நிற்கிறது சங்கானதான் மக்களே. கூகுள் வரைபடத்தின்படி இதோட சங்கானை முடியுது. இருந்தாலும் நாங்கள் அடுத்ததாக வர பெயர் பலகை இருக்கா பார்ப்போம். இதில் தோட்டங்கள் திக்கா சில இடங்களில் இருக்குது. அதான் அதிகமாக இல்லை, 1-2 தோட்டம் தான் இருக்குது. சரி, இப்படி நேர போவோம் கொஞ்சம் தூரம், அதில் போய் திரும்பி வருவோம். இதில் என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம். சங்கானை தான் இவ்விடம். சரி, நாங்கள் இதோட திரும்புவோம். சரி, அவிடம் வரைக்கும் போயிடுவோம். திரும்புவோம். என்னடா கீரிமலை வீதி தொட்டிலடி. இனி நாங்கள் திரும்ப போய் எந்த இடத்துல இருந்து எந்த பக்கம் வந்தோமோ அந்த இடத்துல இருந்து அங்கால போவோம். என்ன சொல்கிறோன்னு விளங்குதா அவங்களுக்கு? அதாவது இப்படியே போனோம்னா நாங்கள் குறுக்கு வீதியால் வந்து ஏறின வீதி வரலாம். அந்த வீதிக்கு போய் பிறகு அங்கால இடப்பக்கம் காட்டுறோம். சரியா, அங்கே போய் சந்திக்கிறோம். மக்களே, தொட்டிலடியும் சங்கானை என்ற ஊருக்குள்ளே தான் வருது. அது பெரிய இடமா சின்ன இடமான்னு எனக்கு தெரியலை. எதிர்காலத்தில் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் எங்களுக்கு சொல்கிற தகவலின் அடிப்படையில் பதிவு செய்கிறோம். தொட்டிலடி பெரிய இடமா சின்ன இடமான்னு சொல்லுங்க. சங்கானை இதில் வந்து நாங்கள் இதில் இருக்கிற இடப்பக்க வீதியால் தான் வந்து ஏறினாங்க. இனி அப்படி இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் இடப்பக்கம் பாருங்க, கட்டடம். சரி, இந்த சந்தியால் இப்போ நாங்கள் இடப்பக்கம் போவோம். இடப்பக்கம் போய் அடுத்ததாக போகிற ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே நுழைவோம். இப்போ இந்த இடப்பக்க வீதிக்குள்ளே ஒரு நுழைவோம். இதுக்குள்ளே கதைச்சது மிக குறைவு. கதைக்கவே இல்லைன்னு வருதுடைய ஒரு பாட்டியோட மட்டும்தான் கதைச்சினாங்க. இதில் ஒரு மேலதிக வகுப்பு டியூஷன் இருக்குது, கல்வி நிலையம். அட, இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அவரேக்க காணுனாங்களோ? இதால தான் வந்தேன். அந்த கோயில் காட்டினியா? அது அங்கால இருக்குது. அது பிறகுதான் பார்க்கலாம், அடுத்த கட்டம். இப்போ என்ன இங்கே வந்துட்டோம். இதால் போய் ஒரு மேலே பக்கம் ஒரு வீதி ஒன்று போகுது, அதுக்குள்ளே போகும். இதுதான் அந்த வீதி காட்டுது. சரி, இப்போ என்ன செய்வோம்னா இப்படியே போய் இன்னொரு வீதி ஒன்று போகுது வேலை பக்கம், அதுக்குள்ளே நுழைவோம். இதுக்குள்ளே தான் போவோம். இதுக்குள்ளே போவோமா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்
நல்ல பணக்கார ஊருன்னு தான் நினைக்கிறேன் மக்களே. இப்போ வெளி தோட்டத்தை வச்சு சொல்றேன். இதால போனாங்களே என்ன அந்த பாட்டியோட கதைச்சது இந்த வீதி தான். ஐயா இந்த இடமா நீங்கள் கதைக்கலாமா? எந்த இடம் நீங்கள்? இது வந்து கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்யணும். எத்தனை வயசு சொன்னீங்க? 63. உயரம்? திருமணம் செய்யறீங்களா? சங்கானையோட இல்ல உங்களோட இடம் இதுல எந்த சொந்த இடம் மானிப்பேன். மானிப்பாய் கல்யாணம் செய்தா இந்த இடம் திருமணம் செய்த. சரி இனி சரியா வேலை செய்யும். உங்களுடைய பெயர்? எனக்கு ஞானேஸ்வரன். ஞானேஸ்வரன். உங்களுடைய சொந்த ஊர்? புதுமடம். புதுமடம் மானிப்பாய். மானிப்பாய் உள்ளுக்கு புதுமடம் கத்திரவலன்னு கேள்விப்பட்டேன். அங்க இப்ப சங்கானைக்கு வந்த எவ்வளவு காலம்? 29 வருஷம். 29 ஆண்டு. எப்படி சங்கானையா மானிப்பாய் அப்படி எல்லா இடமும் பக்கத்து தானே? எட்டி காலை வச்சா என்ன யாழ்ப்பாண நகர பகுதியில போய் நிக்கலாம். மானிப்பாய் கிடையாது கிடக்கு என்ன? இந்த நாளும் எங்களுக்கு எங்களை சொந்த இடங்கள் ஒரு பொறுமதி மிக்கவதை இல்லை. அதே அப்படி இல்லையே. அப்படித்தான் சொர்க்கம் என்றாலும் சொந்த ஊரை போல வருமானதெல்லாம் சும்மா கதை ஐயா. அது உண்மையா? அது எந்த விதத்துல சொல்லுவீங்க? நீங்கள் என்ன விட்டு கொடுப்பீங்களா உங்களோட சொந்த ஊரை? எங்கெங்க நான் வேணா உங்களோட வீட்டை போனா தான் காலை கையை நீட்டி கொண்டு வழியா படுத்துக்கு போகணும். படுக்க போலாம் வேண்டாச்சோ ரைட்டா வீட்டை சண்டையா? வீட்டை சண்டை சொல்லி கால கையை நீட்டி படுக்கலாம். இல்ல இல்ல உங்க மனைவிக்கு என்ன பேர்? மனைவிக்கு என்ன பேர்? நீங்கள் இப்ப இந்த இதுல வீடு வர்றீங்க, ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க இருந்து இப்படி அது பண்ற உடனே என்ன அங்க இருந்து நினைப்பியார் அது எங்கட எப்படி இவங்கட சொந்த ஊருக்கு போனவருக்கு அங்கட ராஜா இருக்கலாம்னு தான் யோசிப்பேன். அதை காட்டி நீங்கள் உங்க மனைவிக்கு என்ன பேர்? உங்க மனைவிக்கு என்ன பேர்? புஷ்பலதா பேர். புஷ்பலதா அம்மா. இவற்ற கதை சரியான போல. இது வந்து ஏற்றுக்கொள்ளாத கால கையை நீட்டி படுக்கலாம். அவரை நீங்க கால் கை நீட்டி படுக்க ஒரு அளவுக்கு கூட சுதந்திரம் இல்லாம வச்சிருக்கிறீங்களன்றது உண்மையா கவலையா இருக்கு எனக்கு. அதை உண்மையிலேயே மாத்த சொல்றேன். நான் இனி மாத்துவா. அம்மா நான் சொன்னா கேட்பீங்க தானே நீங்கள்? ஐயோ கடவுளே, நீங்க கடைசியா குடும்ப சண்டையா சொன்னா கேட்பா உண்மையா பேசுறா? சரி சொல்லி கண்டு இல்ல சொல்றேன். பொதுவா தச்சலவர் இந்த ஊரை விட்டு நாங்கள் என்னோட ஊரா எங்க சொந்த இடத்துக்கு வரந்தாலும் இப்ப நிம்மதியா இருக்குமென்றாதான் இந்த அபிப்பிராயம். சரி ஐயா மாட்டை கட்டி போடுவாரன்னு சொல்லி இருக்கிறார். ஐயா கட்டி போட்டு வரட்டும். அது வரைக்கும் நாங்கள் இதில் நிற்போம். இந்த ஐயாவோட கதைச்சு போட்டு போவோம். சரியா? இவருடைய குடும்பத்தை பிரித்து சின்ன பின்னமாக்குறதா நாங்கள் நோக்கம். என்னன்ட்டு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. ஐயா இது சங்கானை என்ற ஊர்ல பிறந்த எல்லாருக்குமே இது அவமானம். ஏனண்டா அந்த ஊரை சேர்ந்த பெண்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கணும். அது அவன் ஊர் அவைக்கு பெருமை. எந்த சொந்த ஊர் எனக்கு பெருமை. கால்கை நீட்டி படுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டீங்களே. நான் அதுக்காண்டி நான் சொன்ன கருத்துக்கு நீங்கள் இப்ப முரண்பட வேலை சொல்றீங்க. இப்போ நான் சொல்ல இப்போ எங்களை சொந்த இடங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு அலுவலாக போகிறோம், அல்லது ஒரு பயணம் செய்கிறோம். அங்கே நின்று என்ன யோசிப்போம், 2-3 நாள் சென்றுதான்டா அடே ஊருக்கு போனாலும் இப்போ எங்களை வீட்டுக்கு போனாலும். நான் சொல்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியூர்ல போய் அமிர்தம் குடிச்சாலும் எங்க சொந்த ஊர்ல வந்து கிணத்துல தண்ணி அள்ளி இப்படி ஒரு குடிக்க வர நிம்மதி எங்கேயும் வராது. அதானே நீங்க சொல்ல வர? சரி, இப்ப நான் நிக்கிறது சங்கானையில இடம். பழைய தபால் கந்தோர் வீதி சங்கானை. பழைய தபால் கந்தோர் வீதி சங்கானை. அந்த இடத்துல தான் நாங்கள் இப்ப நிக்கிறோம். இப்ப இந்த இடத்துக்கு நீங்க 29 ஆண்டுக்கு முன்ன வந்து நீங்க திருமணம் செய்து வாரீங்க. இப்ப காதலை சொல்றீங்க, உடனே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேனும். காலம் எடுத்ததா? இல்ல எங்களுக்கு கணக்கு காலம் எடுக்க. அப்ப எங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள நாங்க கேட்டோம் மூமெண்டா பாய். அப்ப சரி, நானும் எங்களுக்கு சண்டை. அப்ப திருமணம் செய்து இங்க வந்துட்டீங்க. இங்க வரும்போது இந்த இடம் எப்படி இருந்தது? கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் வந்துட்டு பெரிய அளவுல வளர்ச்சியா கொஞ்சம் வளர்ச்சி தானே? அவ்வளவு இல்ல, அந்த ஒரு காலங்க இன்னும் காலம் இருக்குத்தானே வளர்ச்சி அடைஞ்சு. என்னண்டா ஐயா, நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது இப்போ வீதியால் பயணம் செய்யும் போதே அந்த ஊரை பற்றி ஓரளவு எங்களால் ஊகிக்க முடியும். இப்போ இந்த ஊருக்கு வந்த நேரம் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே விட்டால் அப்படியே பயணம் செய்கிற வரைக்கும் 2 பக்கமுமே மதில் கட்டப்பட்ட பெரிய பெரிய வீடுகளை தான் காண முடியுது. இது நீங்கள் வரும்போதே இருந்தது தானே? இருந்தது. நான் வீடுகள் பெரிய பெரிய வீடுகளாக இருந்தது.
அந்த காலத்திலேயே அவர்கள் நல்ல செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் சில இடங்களுக்கு போகும்போது அந்த ஊர் வந்து இப்பதான் வளர்ச்சி அடைந்து வர மாதிரி இருக்கு. இப்ப இதான் வளர்ச்சி அடைந்து நாங்கள் இதுல தான் ஒரு வீடு கட்டடியில் கட்டப்பட்ட வீடு. மற்றபடி எல்லாமே ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்ன கட்டப்பட்ட வீடுகள் தான். அதுக்கு முதலே கட்டப்பட்ட வீடுகள் பழம்பரைக்கே இருந்தேங்க. அதுக்கு முதல் கட்ட. அப்ப இந்த வீட்டை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். இது வெளிநாட்டுக்கு போய் கட்டப்பட்ட வீடு இல்ல, வெஞ்சரிக்கைக்கே கட்டி. அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன? அப்ப தேக்கள் இப்ப புத்தகங்களை அவிச்சு அதில் என்ன மற்ற தொழில், இப்போ சீவல் தொழிலாளி சுருட்டு தொழிலாளி தச்சு தொழில் மேசன் அப்படி சொல்லி அவன் என்னன்னா அந்த நேரத்தில் அந்த குறுகிய சம்பளத்துக்குள்ள மிச்சம் பிடிச்சி இந்த நான் இப்போ என்னென்ன அந்த வெளிநாட்டு படம் கொண்டு வந்தேன்னா அது கொஞ்சம் கண்முன் தெரியாத அது சரி நிலைக்கு கொண்டு போகுது. அதான் அதை விட ஐயா இப்போ அந்த காலத்தில் ஒரு மாதம் உழைக்கிறத ஒரு 5-6 மாதத்துக்கு வச்சு செலவழிக்கிறதுக்கான பொருளாதாரம் இருந்தது. ஆனா இப்ப ஒரு மாதம் செலவு 2 மாதம் வீடு செய்ய வேண்டியது. விவசாயம் செய்தவ அப்ப நெல்லுகள் மற்ற பயிர்கள் அதெல்லாம் இப்ப நெல்லுகள் பிரகாரமா இருந்தது. அது ஒரு மிச்ச பகுதி தானே. அப்படித்தானே அந்த காலத்துல கட்டின வீடுகள் எல்லாம். உண்மையிலே மக்களே இப்ப இங்க இதுல ஒரு வீடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பழமையான வீடு தான். இப்ப இதெல்லாம் பெரிய வீடு, பழமையான வீடு இல்ல. எல்லாம் வெளிநாட்டுல வெளிநாட்டுல தான் இருக்கீங்க. இந்த பக்கத்து வீட்டு தான் பாக்குறேன். ஆனா கூடுதலா வெளிநாட்டுல இருக்கணுமே இந்த சங்கானை ஊரை சேர்ந்தவர்கள். எனக்கு நிறைய பேர் தம்பி சங்கானையை காட்டுங்கன்னு கேட்டபடியே தான் இப்ப வந்தது. நிறைய பேர் கேட்டிருக்கணும் இந்த ஊரை சுத்தி காட்ட சொல்லி. அப்ப வந்த இடத்த உங்களோட குடும்பத்தையும் பிரிச்சு போட்டு போறதுல எனக்கு சரியான கவலையா தான் இருக்கு. சும்மா மனைவிக்கு விளங்கு தான். என்ன பெம்பலா கதைப்பீங்களா இல்ல என்ன பெம்பலா இல்ல கோவம் தான்? எங்களுக்குள்ள கோவம் எப்பயாவது சண்டை பிடிச்சிருக்கீங்களா? ஏங்க சண்டை பிடிக்கணும்? என்ன மண்டல சண்டை அப்படி கேட்டுக்குன்னு சொல்லி நீங்களும் இல்லை கண் வச்சிருக்கீங்க. குடும்பமா இருக்கிறாங்க கொழுவா வேணும். இப்போ சொல்லி போட்டிக்கல குடும்பத்தை குலை கத்திரிக்கிறோம் இல்ல ஆளும் தேடி வருது. என்னண்டா புரோணி வருது பின்னால மனைவியா மனைவி வாதான் அம்மா இவர் சொல்றார் சொந்த ஊர் மாதிரி வராதாம். இங்க காலை கையை நீட்டி படுக்கையிலாது தானியா தொந்தரவு செய்யுது. நீங்க அவரை கால் கை நீட்டி படுக்க வர்ற இல்லையா? சொந்த ஊர் மாதிரி வராதான். கதை கதை பிள்ளைய இல்ல பொருங்க. யார கூப்பிட்ட நீங்க இப்ப? என்ன பேரு இவருக்கு? புரோனி. எத்தனை எவ்வளவு காலம் இது வேண்டி? 2 பேருக்கு பெருசாகவே பண்ணீங்களா? சின்ன 2 ஆண்டுல இப்படி வளர்ந்துருதா? என்ன இன நாய் இது? ஜெர்மன் சாப்பிடு. ஜெர்மனை போய் வரலாம். ஜெர்மன் சொன்னீங்க. ஜெர்மன் பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குமா? இல்ல இங்கே தேர்ட்ட வாங்கினாங்க. வளர்த்தவ விற்க வாங்கினாங்க சின்ன குட்டிக்கு. அதான் இந்த இனம் அதுதான் ஜெர்மன்ல இருந்து வந்ததா? பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல அது தந்தை வீட்டை தானே பாஸ்போர்ட் இல்ல. படிக்காதா? இல்ல என்ன இப்படிலாம் துள்ளி விளையாடுமா? கொண்டு விட்டுட்டு வா. நாங்க இந்த ஊரை பற்றி கேட்க வந்தோம். வடிவா கேட்கணுமே. நான் கேட்டேன். நான் ஐயா இந்த ஊர் அப்படி என்று கேட்டேன். நான் நல்ல ஊருன்னு சொன்னார். சொல்லி போட்டு சொல்றாரு 2 ஆளும் சொந்த ஊரை மாதிரி வராதாம். அப்ப நான் ஏன்னு கேட்க வீட்டை தானே காலை கையை நீட்டி படுக்கலாம். அப்ப நீங்க இங்க காலை கையை நீட்டி படுக்க வர்ற இல்லையா? கம்பல் ஐயா நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் பாமில வேலை தானே இப்ப விட்டுட்டேன். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இது ஒண்ணும் தான். சரி ஐயா, எங்களோட மினக்கட்டு நின்று கலகலப்பா சிரிச்சு பேசி கதைச்சதுல மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சரி மக்களை, இப்படி பயணம் செய்வோம். பாருங்க, நான் சொன்ன மாதிரி 2 பக்கமுமே கல் வீடுகள். ஏதோ முன்னேற்றமா இருக்கிறார்கள் இந்த ஊர்ல. நாங்கள் நிறைய ஊர்களுக்கு போய் ஒப்பிட்ட அளவில் பார்த்தா இந்த ஊர் எல்லா இடத்துலையுமே நல்ல கல் வீடுகளோடு இருக்கிறார்கள். சில இடங்களுக்கு போகும்போது அதுக்கான வசதிகள் இருக்கிறது இல்லை. சரி மக்களே, பிரதான வீதிக்கு வந்தா இந்த மரத்தை பார்த்தீங்களா? விழாமரம் என்ன நல்லா இருக்கு. எனக்கு இப்படியான தோட்டத்தில் பார்க்கறது விருப்பம். பச்சை பசையிலான அந்த இலையுதிர் காலம், அந்த காலம் மாதிரி இருக்கு. சரி மக்களே, இப்போ பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள்.
இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறோம். சங்கானையினுடைய எஞ்சிய பகுதிகளை அடுத்த காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.